தமிழ் சினிமாவில் ஆர்யா மற்றும் விஷால் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்தாங்க. இன்னுமே பல ஆக்டர்ஸ் கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்காங்க. பட் ஆர்யாவுக்கு ஏன் என்ன கல்யாணம் ஆகலை அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்படா அவங்க கல்யாண செய்தி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே ட்ரீட்டாக ஆர்யா மற்றும் சாய்ஷா இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கமிட் ஆனாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு செம்ம ட்ரீட்டாக இருந்துச்சு. அதோட சேர்த்து கூடிய விரைவில் இவங்க ரெண்டு பேரும் திருமணமும் செஞ்சுக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸில் செம்ம வைரலாக போணுச்சு அப்படின்ற நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க. ஸோ இன்னொரு பக்கம் ஆர்யா மற்றும் சாய்ஷா இவங்க ரெண்டு பேரும் திருமண செய்தி வந்த உடனே விஷால் மற்றும் இன்னொரு ஹீரோயின் ஸோ அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கமிட் ஆகிட்டாங்க. சொல்லப்போனால் வேலண்டைன்ஸ் டே கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 2019 வேலண்டைன்ஸ் டே பார்த்தீங்கன்னா விஷால் அவருடைய பேர் கூடயும் ஆர்யா அவருடைய பேர் சாஷா கூடயும் தான் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்றதும் நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய திருமண செய்திகள் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சோசியல் மீடியாஸில் வைரலாக சிம்பு ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படா நம்ம எஸ்டிஆர் சிம்புக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்விகளை சோசியல் மீடியாஸில் முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த நிலையில் இப்போ சிம்பு வீட்டில் பார்த்தீங்கன்னா திருமண வேலைகள் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ரொம்பவே சைலண்டாக நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும். பட் அந்த திருமண வேலைகள் பார்த்தீங்கன்னா சிம்புக்கு கிடையாது, அவருடைய தம்பிக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஹவுஸ் மூலமாக தெரிய வந்திருக்கு. சிம்புவுடைய தம்பி குரலரசன் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முஸ்லீம் மதத்துக்கு மாறியிருந்தார். ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா அவர் மதம் மாறினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் தான் அவர் மதம் மாறதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுகள் சோசியல் மீடியாஸில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போது ஏப்ரல் மாதம் 26 பார்த்தீங்கன்னா சிம்புவுடைய தம்பிக்கு எளிமையாக திருமணம் நடத்துறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ அந்த பொண்ணு ஒரு முஸ்லீம் பொண்ணு. ஸோ அதனால தான் நம்ம மதம் மாறியிருக்காரு அப்படின்ற மாதிரியான பேச்சுகளும் சோசியல் மீடியாஸில் வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ சிம்புவோட தம்பிக்கே பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. சிம்புக்கு எப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு கை பார்த்தீங்கன்னா மகா அப்படின்னு ஹன்சிகாவுடைய 50வது படத்தில் நம்ம சிம்புவும் இணைஞ்சிருக்காரு அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹன்சிகாவே உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவங்க ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேர் கை கோக்குற மாதிரி சிம்பு கூட நான் மறுபடியும் கம்பேக் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ட்வீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த படம் மூலமாக சிம்பு மற்றும் ஹன்சிகா ரியல் லைஃப்லையும் பேர் ஆவாங்களா அப்படின்ற மாதிரியும் ஃபேன்ஸுக்கு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மகா படம் வர வரைக்கும். சரி, நீங்கள் சிம்புவுடைய திருமண தகவலுக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.